கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 37 அதிகாரம் 8வது வசனம். வாசிப்போமா? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்கிறது. எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கோபப்படுகிறோம். நாம் நம்புகிறவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, அல்லது நாம் நேசிப்பவர்கள் அவர்கள் தவறு செய்யும் பொழுது, நமக்கு துரோகம் செய்யும் போது நமக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. பல சூழ்நிலைகளில் நமக்கு கோபம் வந்தாலும், அநியாயம் நடக்கும்போது நமக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவார்கள். கோபம் ஒரு உணர்வானாலும், ஏன் ஒருவேளை நான் கோபப்படுகிறது நியாயமாய்த்தான் இருக்கிறது, என்னுடைய கோபம் நியாயமானது என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும், வேதத்தின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்தாத போது அது அதிகமான தீமைகளையும் வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அழிவையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசங்கி 7:9 வேதம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மூடருடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! யாருடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா? மூடருடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா. அதே நேரத்தில் எபேசியர் 4:26-27 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்களாக என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா! அப்படி என்று சொன்னால் நியாயமான கோபமானாலும், கோபம் ஒரு உணர்வானாலும், கோபப்படும் பொழுது, கோபம் எங்களுக்கு உக்கிரகமாக மாறும் பொழுது அது பெரிய சேதத்தையும் அழிவையும் பாவத்தையும் பிறப்பிக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா! கோபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போது அது பாவமாக, எப்பொழுது அது அழிவை கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். எப்படியான ஒரு அழிவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் எரிமலை தெரியும். எரிமலையின் சீற்றத்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிமலை, சில எரிமலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவ்வப்போது தன்னுடைய சீற்றத்தை வெளிப்படுத்தும். சில எரிமலை இருக்கிறது, அது எப்போது இருந்துட்டு அது அந்த வெப்பங்கள் எல்லா அழுத்தங்களும் அங்கே பூமிக்குள்ளே அடங்கி இருந்து ஒரு நாள் அது வெடிக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த எரிமலை வெடிக்கும் பொழுது அது தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தன்னுடைய வழியிலே வருகிறவர்களுக்கும் அதை எல்லா சேதங்களையும் ஏற்படுத்தும். பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் உருக்கி அது சேதப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த எரிமலையிலே இருந்து கிளம்புகிற அக்கினி தழல்களும் அதனுடைய அந்த நச்சு புகைகளும் எப்படி மற்றவர்களுக்கு அது தீமையை விளைவிக்கிறதோ, அதை சுவாசிக்கிறவர்களுக்கு அது எவ்வளவு தீமையை கொடுக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு மனுஷன் உக்கிரகம் கொண்டு அது கட்டுப்பாடற்ற கோபமாய் வரும் பொழுது, அது சீற்றமாய் மாறும்போது அது கடுமையானதாகவே இருக்கும். எரிமலையை போன்று தீயை போல அது பற்றி எரிந்து பெரும் அழிவையும் விபரீதங்களையும் தீப்பிழம்புகளையும் அது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அது தீப்பிழம்பை போன்ற தகாத வார்த்தைகளை அது கக்கும், அது ரணங்களை உண்டாக்கும். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் இதற்கு லக்காகிறவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மை நேசிப்பவர்கள், நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் தான் அன்பானவர்களே. தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:4 பார்க்கிறோம், கோபம் நிஷ்டூரம் உள்ளதாம், உக்கிரம் கொடுமை. அப்போ கோபமே நிஷ்டூரம் உள்ளது. அப்போ அந்த கோபம் உக்கிரம் அடையும் பொழுது அது கொடுமை, அது கொடுமையான காரியங்களே செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா! ஒரு கண நேர கோபம் சில சமயம் நம்முடைய வாழ்க்கையை அது புரட்டி போடுகிறதா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அது சிதைத்து போடுகிறதா இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், உங்கள் கோபங்கள் எத்தனை காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இழக்க செய்திருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா! உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி உள்ளவர்களையும். அன்பானவர்களே, சில வேளை நீங்கள் நியாயமாக நீங்கள் கோபப்படலாம், உங்கள் அன்புள்ளவர்களை நீங்கள் திருத்தும்படியாக நீங்கள் கோபப்படலாம். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேர்மையை அது சீரழிக்கும்படியாக உங்களுடைய கோபம் அது உக்கிரம் அடையும் பொழுது இருக்குது. அநேகர் உங்களுடைய கோபத்தின் நிமித்தம் உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அன்பானவர்களே. அநேகர் நம்மிடத்திலே பேச பயப்படுவார்கள். நாம் அவ்வளவு கோபக்காரராக இருக்கும் பொழுது, அப்படியான ஒரு வெறுப்பை, இந்த கோபம், நாங்கள் எப்போதும் கோபக்காரராக இருக்கும் பொழுது அப்படியான காரியங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி நேரிடும் அன்பானவர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோபம் எதையும் உருவாக்காது, எல்லாவற்றையும் அது இலகுவாக அழித்து விடக்கூடியது ஒன்றுதான் இந்த கோபம்.
அது கத்தி போல கிழித்து அது காயங்களை ஏற்படுத்தும், அது ரணங்களையும் அது வலியையும் கொடுக்கிறதா இருக்கிறது இந்த கோபம். பாருங்கள், உங்களுடைய சமாதானத்தையும் உங்களோடு சுற்றி இருக்கிறவருடைய சமாதானத்தையும் கெடுத்து அது சில சமயம் உங்களுக்கு அன்பானவர்களையே உங்களை விட்டு அது பிரித்து போடுகிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களை, ஏட்டிக்கு போட்டி நாங்கள் பேசுவதனாலோ அல்லது எங்களுடைய காரியத்தை நாங்கள் நியாயப்படுத்த தர்க்கம் செய்வதனாலோ அப்படியாக நாங்கள் அது அந்த காரியங்கள் கோபத்தை நீக்கும் வழி அல்ல. வேதம் சொல்லுகிறது, மெதுவான பிரயத்தனம் உக்கிரத்தை மாற்றும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் தாழ்மையாக நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அதை அவர்கள் சிந்திக்க தோணும். அன்பானவர்களே, கோபத்தினால் நிலை குலைந்து சில காரியங்களை மதீனமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அது கீழ்ப்படியாதபடி எங்களை நடக்க வைக்கிறது. ஒரு விசை பாருங்கள், வேதத்திலே மோசேயை நாங்கள் பார்ப்போமானால் அவருடைய கோபம் அவரை நிலைகுலைய செய்து அங்கு தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளை மலையின் அடியிலே அவர் எறிந்து உடைத்து போட்டார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யாக்கோப்பு 1:20, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதாம். ஆனபடியினால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் துர்க்குணங்களையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் நீங்கள் விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, கோபத்திலே வருகிற மதியீனமான செயல்களும் மதியீனமான ஒரு கடும் வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அது புயலை போல அது கடந்து போகும். இப்போ எரிமலை வெடிக்கும், அதனுடைய சேதங்கள் எல்லாவற்றிலும் அது வடுக்களை விட்டு அது ரணங்களை விட்டு தான் செல்லும், அது கடந்து போகும். அதுபோல தான் ஒரு புயல் அடிக்கும் பொழுது அது அடித்து எல்லாவற்றையும் சீரழித்து விட்டு அது மறுகணம் கடந்து போயிடும். பார்த்திங்கன்னு சொன்னால் அதனால் வருகிற அழிவுகள் அங்கு வடுக்களையும் காயங்களையும் வலிகளையும் அது விட்டு விட்டு தான் செல்கிறது. அன்பானவர்களே, அதுபோல தான் நாம் மதீனமான செய்கிற காரியங்களும் பேச்சுக்களும் வார்த்தைகளும் அவர்களுடைய உணர்விலே நம்முடைய உணர்விலே அது பேரழிவையும் கசப்பையும் அது விட்டு செல்கிறது. அது மட்டுமில்லை, சிலருடைய வாழ்க்கையில் அது மாறா வடுக்களை ஏற்படுத்தி விடுகிறது. அன்பானவர்களே, கதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நல்ல பணக்காரன் இருந்தாராம். அவர் ஒரு கோபக்காரன். அவர் தன் வேலைக்காரரெல்லாம் கோபப்பட்டு அவர் திட்டுவாராம். மறுநாள் அவர் தன்னுடைய அந்த தவறை உணர்ந்தவுடன் அவர் என்ன செய்வார், அவர்களுக்கு நல்ல பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி அங்கே கொடுத்து அதை மறக்க செய்து விடலாம் என்று அவர் நினைப்பாராம். அப்படி பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பாராம். அப்படியாய் அவர் நினைக்கிறார், நான் படும் கோபத்துக்கு, நான் செய்கிற தவறுக்கு இது பிராயச்சித்தம் என்று சொல்லி அவருடைய எண்ணமாக இருந்தது. இவர் ஒரு நாள் ஆண்டவரிடம் அவர் போய் தன்னுடைய நிலைமையை அங்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய வேலைக்காரர்களை திட்டி விடுகிறேன். ஆனால் அதை அடுத்த நாள் அதை உணர்ந்து கொண்டு அதற்கு பிராயச்சித்தமாய் அவர்களுக்கு பரிசுகளை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் கேட்டாராம் அவரை பார்த்து, அப்படியானால் நீ கொடுக்கிற பரிசுகள் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதா? நீ கொடுக்கிற பரிசு பொருட்கள் நீ சொன்ன வார்த்தைகள், திட்டின வார்த்தைகள் எல்லாம் அது மறக்க வைக்கிறதா என்று சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஆண்டவரே, அவர்களும் மறந்து விடுகிறார்கள், அதனால் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், இதனால் நீரும் சந்தோஷமாக இருக்கிறீர் என்று நம்புகிறேன் என்று அவர் சொன்னாராம். இன்றைக்கு பாருங்க, இப்படித்தான் அநேகர் நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்கிறதெல்லாம் செய்து நாம் வேதனைப்படுத்தி நாம் கோவப்பட்டு அடித்து உதைத்து விட்டு நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறோம், ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறோம், உடைகளை வாங்கி கொடுக்குறோம். அப்படி அவர்கள் நாம் செய்த தவறை காட்டாமல் நாம் அதற்கு பிராயச்சித்தமாய் நாம் அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் செய்கிறோம். பாருங்க, தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாராம், அப்படியா என்று விட்டு ஆண்டவர் அவருடைய கையிலே ஒரு பலகையும் கொடுத்து கொஞ்சம் ஆணியையும் கொடுத்து அவர் சொன்னாராம், நீ போய் உனக்கு கோபம் வருகிற நேரமெல்லாம் இந்த பலகையிலே இந்த ஆணியை நீ அடி. உனக்கு அது தவறென்று உணரும் பொழுது, அந்த காரியங்கள் தவறென்று உணரும் பொழுது நீ என்ன செய், இந்த ஆணியெல்லாம் கலட்டி விழுந்து கொஞ்சம் ஆணியையும் பலகையும் கொடுத்து அங்கே அனுப்புகிறார். நீ போய் மீண்டும் 2 கிழமை கழித்து என்னை பாருன்னு சொல்லி 2 வாரம் கடந்தது. அந்த பணக்காரனும் அந்த பலகையோடு தேவனை சந்திக்க அங்கே வருகிறார். அந்த ஆண்டவரிடம் காட்டி, ஆண்டவரை இங்கே பாரும் ஆண்டவரே, பலகையிலே ஒரு ஆணி கூட இல்லை, எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொண்டேன், என் கோபங்கள் தவறுகளை உணர்ந்து பொழுது எல்லா ஆணிகளையும் நான் கலட்டி விட்டேன், இந்த பலகையில் ஒரு ஆணி கூட இல்லை என்றவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், சரிதான், ஆணி இல்லைத்தான்,
அப்போ அவர் என்ன நினைத்தார்? இப்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார், என் தவறுகளை உணர்ந்து விட்டேன் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறோம்? தவறுகளை உணர்ந்து நீ மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், சரி ஆணிகள் இல்லைத்தான் அவன் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த பலகைகளை பார், இந்த ஓட்டைகள், இந்த காயங்கள், இந்த வடுக்கள், இதுக்கெல்லாம் நீ என்ன பிரயாச்சித்தம் செய்ய போகிறாய்? இதை மாற்றுவதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அதான் உன்னால் சரி செய்ய முடியுமோ என்று கேட்ட பொழுது அவர் சிந்திக்க தொடங்கினார். அன்பானவர்களே, இது நம்முடைய சிந்தனைக்கும் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எல்லாரும் காயப்படுத்தி விட்டு நம் மதீனமான காரியங்களினால், நம்முடைய வார்த்தைகளினால் எல்லாவற்றையும் நாங்கள் காயப்படுத்தி போட்டு பின்பு நாங்கள் மனம் வருந்துகிறோம். அந்த தருணத்திலே நாம் இதை செய்ய கூடாது, ஏன் செய்தேன் என்று அப்படி மனம் வருந்துகிற ஒரு காரியம்தான் இந்த கோபமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், எல்லா நேரங்களிலும் நாம் இந்த காரியங்களை, நாம் பேசின காரியங்களை, நாம் செய்த வேதனைக்குரிய காரியங்களை நாம் சரி செய்துவிட முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இப்படி இருக்கிறோம் என்று ஹல்லேலூயா. காயப்படுத்துகிறது இலகு அன்பானவர்களே, அதை ஆற்றுவது கடினமான காரியம். ஆகையால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமான சகோதரரை, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நியாயமான கோபமாயிருந்தாலும் நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. யோசித்து பார்த்தா இந்த கோபம் உங்களுக்கு சொந்தமானதா அல்லது நீங்கள் விரும்புகிறது ஒன்றா என்று பார்த்தா இல்லவே இல்லை. இது உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழக்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, உங்களை அழிவுக்கு நேராய் நடத்துகிற இந்த கோபத்தை உங்களை ஆளுகை செய்ய ஏன் நீங்கள் விட வேண்டும்? பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, விவேகம் உள்ளவன், அதாவது மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்குமா, குற்றத்தை மன்னிக்குமா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எங்கிருந்து நாங்கள் விவேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலம். இன்றைக்கு இது ஒரு மகிமையான குணமும் கூட. ஒரு மனுஷனுக்கு தேவை மன்னிப்பு. கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஒன்று. அதிலும் தேவனுடைய மனுஷனாகிய நீதிமான்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி. உங்களை சுற்றிலும் கோபத்தை உண்டு பண்ணுகிற மனிதர்கள், கோபத்தை வரவழைக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 4:4, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அமர்ந்திருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆகவே என்னால் முடியாது என்று சொன்னாலும் நம் பலவீனங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்கும் பொழுது உங்கள் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். நாம் உதவி கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, எனவே நாங்கள் இந்த தீர்மானத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.